கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு நன்மை உண்டாவதாக. நாம் எல்லாரும் ஜெபிப்போம். அன்பும் கிருபை இரக்கமும் நிறைந்த எங்கள் பரலோக பிதாவே, இந்த அருமையான வேளையிலும் ஆண்டவரே, நீர் சிலுவையிலே மொழிந்த இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும்படியாய் வந்திருக்கிறோம் ராஜா. அப்பா, இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றும் மிகவும் ஆழமானவைகள் ஆண்டவரே. இதை நாங்கள் தியானித்து நாங்கள் இன்னும் உம்முடைய வல்லமையிலே பெருக, உம்முடைய அன்பிலே பெருக, விசுவாசத்திலே பெருக தேவனே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக ராஜா. இந்த நாட்களிலே நாங்கள் பாடும் மரணங்களை தியானிக்கிற இந்த நாட்களிலே அப்பா, எங்களுக்காக நீர் செய்த தியாகத்தை உணர்ந்தவர்களாய் நாங்களும் ஆண்டவருக்காக எதையாகிலும் செய்ய ஆண்டவரே நீர் எங்களுக்கு ஒரு உணர்வை எங்களுக்கு இன்னும் அதிகமாய் தருவீராக. அப்பா ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை நாங்கள் தியானிக்கும் போது ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் இன்னும் கை கொள்ள ஆண்டவரே நீர் எங்களுக்கு கிருபை தருவீராக. அப்பா ஸ்தோத்திரம் 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 ராஜா. நாங்கள் கேட்கிறவர்களாக மட்டுமல்ல, அதை கேட்டு உம்முடைய வார்த்தையின்படி நடக்கிறவர்களாய் ஜீவிக்க கிருபை தாங்க. ஒவ்வொருவரையும் எங்களை தாழ்த்தி உடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். மீதியான நேரத்தை நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க. ஆவியானுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென் ஆமென். பிரியமானவர்களே, இந்த நாளிலும் 4ஆம் வார்த்தையாகிய வார்த்தையை நாம் இந்த நேரத்திலே ஒரு சில நிமிடங்கள் தியானிக்க போகிறோம். முதல் 3 வார்த்தைகளையும் நாம் தியானித்தோம். இந்த 4ஆம் வார்த்தையாகிய இயேசு கிறிஸ்து சொன்ன இந்த வார்த்தை யாரிடத்தில் சொல்லுகிறார் என்று நாம் பார்ப்போம் என்றால், இது பிதாவினிடத்தில் சொல்லப்பட்டது. என்ன வார்த்தை? மத்தேயு 27:46 வசனம். 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமா. இது எந்த நேரத்தில் சொல்லப்பட்டது என்று அழகாக கொடுக்கப்பட்டுள்ளது. 9ஆம் மணி நேரம். அதன் முந்தின வசனத்தை பார்க்கும்போது 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அப்ப 3 மணி நேரம் அந்தகாரம் உண்டாயிற்று. அந்த 3 மணியிலிருந்து 9ஆம் மணி வேலை, அந்த 9ஆம் மணி வேலையில தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துங்கிற வார்த்தையை சத்தமிட்டு கூறுகிறார். அந்த 9ஆம் மணி நேரம் என்று சொல்லும்போது நம்முடைய நேரத்துக்கு 3 மணி, மத்தியானம் 3 மணியாக இருக்கும். இந்த நேரத்துல தேவனை நோக்கி ஆண்டவர், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். இந்த வார்த்தை நம்முடைய இதயத்திலையும் மிகுந்த ஒரு பாரத்தை கொண்டு வருகிறது இல்லையா? ஒரு சஞ்சலமான ஒரு வார்த்தையாக காணப்படுகிறது. இதை குறித்து நாம் பார்க்கும் பொழுது, என் தேவனே என்று 2 தடவை ஏன் இயேசு சத்தமிட்டு கூப்பிட்டார் என்று கேட்கும் பொழுது, 2 முறை ஏன் கூறினார் என்று வேத வல்லுநர்கள் அதை ஆராய்ந்து பார்த்த போது, பிதா, பரிசுத்த ஆவியானவர் 2 பேரிடத்திலும் தன்னுடைய அங்கலாய்ப்பை குறித்து என் தேவனே என்று கூப்பிட்டார் என்று கூறப்படுகிறது. அப்படி பார்க்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் அந்த நேரத்தில் இருந்தாரா என்று நம்ம யோசித்து பார்த்தால், அதை குறித்து யோவான் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 32-33 வசனத்துல வாசிக்கும் பொழுது, அதுல பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்தில் இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் எடுத்த போது அவர் மேல் புறா வடிவத்தில் என்னது ஆவியானவர் வந்து இறங்கினதை நாம் அறிந்திருக்கிறோம், எல்லாருக்கும் தெரியும். அப்போ பிதாவினிடத்திலும் பரிசுத்த ஆவியானவரிடத்திலும் தன்னுடைய சூழ்நிலையை சத்தமிட்டு கூறினதாக இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். அப்படி அதுக்காக தான் 2 முறை அவர் என் தேவனே என்று அவர் என்ன செய்கிறார், சத்தமிட்டு கூப்பிட்டதாக இங்கு நாம் பார்க்கிறோம். அடுத்ததாக இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று கூப்பிட்டதாக நாம் பார்க்கிறோம். இந்த மொழி நம்முடைய தமிழ் மொழி அல்ல. இது எந்த மொழியிலே ஆண்டவர் கூப்பிட்டார் என்று நாம் பார்த்த போது, இது அரபிக் மொழியிலே அப்படியே
எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தன்னுடைய அரபி மொழியிலே அப்படியே அவர் இயேசு சொன்னதாக கூறப்பட்டிருக்கிறது. அதை தான் தமிழிலே என் தேவனே என் தேவனே என்று அழகாக மொழிபெயர்த்து நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த இடத்துல நாம் பார்க்கும் பொழுது இந்த நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையிலே என்ன செய்யப்பட்டார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், பரிகசிக்கப்பட்டார். அந்த நேரத்துல நம்முடைய பாவங்கள், இந்த உலகத்தின் மக்களுடைய பாவங்கள் அவர் மேல சுமத்தப்பட்டபடியினால் அவரிடத்தில் அவருக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த விரிசல், உறவில் வந்த விரிசல், அவருடைய முகம் தேவனை பார்க்க முடியாத அளவுக்கு உலகம் மனிதர்களுடைய பாவம் அவருக்கும் அவருடைய பிதாவாகிய தேவனுக்கும் இடையே மறைக்கப்பட்ட அந்த ஒரு சில நிமிடங்கள் தான் அவரால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு காரியமாய் காணப்பட்டது. அந்த நேரத்துலதான் என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அவர் அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். பாருங்க, நம்முடைய பாவங்களுக்காக அவர் சிலுவையில எவ்வளவாய் வேதனைப்பட்டார் என்பதை நாம் இந்த இடத்திலே நாம் பார்க்கிறோம். ஒருவேளை நாமும் கூட இந்த நாட்கள்ல பல நேரங்கள்ல நாம் நம்முடைய சூழ்நிலைகள் நிமித்தமாக ஆண்டவரே என்னை நீ கைவிட்டீர்களோ என்று அங்கலாய்க்கிறோம். அந்த சூழ்நிலைகள் வழியாய் நம்முடைய இயேசு கிறிஸ்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் அவருக்கு தெரியும் நம்ம ஒருவேளை பல நேரங்கள்ல நாம் சூழ்நிலைகள்னால நாம் நம்பி இருந்தவர்கள் மூலமாக நம்முடைய பணத்தினால, சட்டத்தினால, புகழினால ஏதோ ஒன்று நம்பி இருக்கிறோம். ஆனால் அது கைவிட்டு விட்ட சூழ்நிலை வரும் பொழுது ஆண்டவரே என் தேவனே என்று அங்கலாய்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளை எல்லாம் நம்முடைய இயேசு கிறிஸ்து அனுபவித்திருக்கிறார். எனவேதான் அந்த இடத்துல அவர் என்ன செய்கிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி அங்கலாய்க்கிறதை பார்க்கிறோம். அதனால நம்முடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நம்முடைய இயேசு கிறிஸ்து அந்த சூழ்நிலைகள் வழியாய் கடந்து வந்திருக்கிறார் பிரியமானவர்களே. அதனால் நம்முடைய சூழ்நிலைகள் ஆண்டவருக்கு தெரியும். அடுத்ததாக நாம் பார்க்கும் பொழுது இந்த நமக்கும் தேவனுக்கும் இடையே பாவம் நம்மை பிரிக்கும். அவருடைய அன்பு, அவருடைய சாந்தம், அவருடைய கிருபை, அவரிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் வர முடியாதபடி, அவருடைய ஆசீர்வாதங்கள் நாம் பெற்றுக்கொள்ள முடியாதபடி நமக்கும் அவருக்கும் இடையிலே என்ன இருக்கிறது? பாவம் நம்மை பிரிக்கிறது. ஏனென்றால் நம்முடைய பாவங்களை எல்லாம் அவர் மேல் சுமத்தப்பட்டது நிமித்தமாக தேவனுக்கும் அவருக்கும் இடையில ஒரு சின்ன விரிசல் வந்துட்டு, உறவுல விரிசல் வந்துட்டு. அதே போலதான் நமக்கும் நம்முடைய பாவங்கள் ஆண்டவருக்கும் இயேசுவுக்கும் நமக்கும் இடையே பிரிவினையை உண்டு கொண்டு வந்துடும். எனவே இந்த நாட்கள்ல ஆண்டவரே என்னுடைய பாவங்கள் நிமித்தமாக உமக்கும் எனக்கும் இடையே எந்த விரிசலும் வந்துடக்கூடாது என்று நாம் ஆண்டவரிடத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்க வேண்டும். இந்த 2 சூழ்நிலை காரியங்களையும் நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிறோம். சூழ்நிலைகள் நிமித்தமாக நாம் பல வேளைகளே நம்ம ஆண்டவரே என்னை கைவிட்டோ என்று அங்கலாய்க்கிறோம். பல காரியங்கள் நிமித்தமாக நாம் அங்கலாய்க்கிறோம். அந்த சூழ்நிலைகளை ஆண்டவரை ஏற்றெடுத்திருக்கிறார் பிரியமானவர்களே. எனவே நாம் நமக்காக எல்லாவற்றையும் அவர் சுமந்து தீர்த்து விட்டார் என்று நம்பிக்கையோடு ஆண்டவருடைய சமூகத்துல கடந்து செல்வோம். 2வதாக நம்முடைய பாவங்கள் நமக்கும் தேவனுக்கும் இடையே பிரிவினை உண்டாக்குற நாம் பாவம் செய்வோம் என்றால் அவரை வேதனைப்படுத்துகிறோம், அவரை சிலுவையில மீண்டும் அடிக்கிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. எனவே இந்த நாள்ல நாம் ஒரு விசை கூட நம்ம வீட்டு ஆராய்ந்து பார்த்தோம். ஆண்டவரே நான் துக்கப்படுத்துகிறேனா, உண்மை வேதனைப்படுத்துகிறேனா, உமக்கும் எனக்கும் இடையே இருக்கிற பாவங்கள் உண்மை தடுப்பு சுவராய் காணப்படுகிறதா என்று சொல்லி நம்மை ஆராய்ந்து அலசி பார்த்து இந்த வேளையில நம்மை ஒப்பு கொடுப்போம். ஆண்டவர் நமக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிப்போமா? அன்பு தகப்பனே, இந்த வேளையில கர்த்தாவே உம்முடைய வார்த்தையை, இந்த 4ஆம் வார்த்தையை நாங்கள் தியானிக்கும்படியா எங்களுக்கு கிருபை தந்தீங்கப்பா. ஆண்டவரே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று நீ சொல்லும் பொழுதே அப்பா, உமக்கும் பிதாவாகிய தேவனுக்கும் இடையே இருந்த அந்த உறவில் வந்த விரிசல்,
ஆண்டவரே, மனுக்குலத்தின் பாவத்தை சுமந்ததுனால அந்த பாவத்தின் நிமித்தமாக உமக்கும் பிதாவுக்கும் இடையே இருந்த ஒரு தடுப்பு சுவர் அது உம்மால தாங்கிக் கொள்ள முடியாததா இருந்ததே அப்பா. அது ஏன் எங்களுக்காக இதை சுமந்தீர் என்று பார்த்தால் எங்களுக்காகவே அதை சுமந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே, இந்த நாட்கள்ல நாங்களும் உமக்கும் எங்களுக்கு இடையே எந்த பாவங்களும் எந்த காரியமும் எந்த சூழ்நிலைகளும் வராதபடி காத்துக்கொள்ள குறிப்பிட்டாலும் அப்பா, எந்த சூழ்நிலைகள் வழியாய் நாங்கள் கடந்து சென்றாலும் என் தேவன் எங்களை கைவிட மாட்டீரப்பா, ஒரு நாளும் கைவிட மாட்டீர் என்ற நம்பிக்கை விசுவாசத்தை நீர் எங்களுக்கு தந்திருக்கீங்க. அதற்காய் மக்கு ஸ்தோத்திர ராஜா. தகப்பனே, இந்த வார்த்தைகளின் மூலமாக நீர் எங்களை இன்னும் உங்களுடைய அன்பின் ஆழங்களுக்குள்ள நீங்க எங்களை கடந்து செல்ல பண்ணியிருக்கீங்க. அதற்காக மக்கு நன்றி செலுத்துகிறோம். தொடர்ந்து நாங்கள் இன்னும் அதிகமா இந்த அன்பின் ஆண்டவரே கடந்து வர, ஆண்டவரே உமக்குள்ளாக இன்னும் கிட்டி சேர, ஆண்டவரே நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் கிருபைத்தாங்க. இதை கேட்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள்ல இருந்திருந்தாலும் என் தேவன் ஒரு நாளும் கைவிட மாட்டீர், ஒரு நாளும் விலக மாட்டீர். உம்முடைய ஆண்டவரே சித்தத்திற்கு ஆண்டவரே உம்முடைய ஆண்டவரே உமக்கும் எங்களுக்கும் இடையே எந்த பாவம் சோதனைகளோ பாவங்களோ பிரிக்க முடியாதபடிக்கு நாங்களோ எச்சரிக்கையாய் வாழும்படியான கிருபைதான் உங்களுடைய கரங்களை தாழ்த்துகிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். துதிகரமை நமக்கு செலுத்திக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமே ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை வரவாது. ஆமே ஆமே.